பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார் என்பவைகளே. இந்த நாளிலே நடந்த காரியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவருடைய வாழ்விலே இந்த நாளிலே நடந்தது என்ன? ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனால், வாசனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. வாசனை. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. நம் வாழ்க்கையிலே நாம் பல வாசனைகளை சந்தித்திருப்போம். நிறைய வாசனைகளை நாம் சந்தித்திருப்போம். பழைய காலத்தில் யோசித்து பாருங்கள், இந்த கோடி துணி, அதை மணத்தை பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதே போல புதிய பொருட்கள் எதுவானாலும் அதிலே ஒரு வாசனை வரும். புதிய நோட்டு, புதிய ஏடு, அந்த ஏட்டின் நடுப்பக்கத்திலே ஒரு வாசனை வரும். ரொம்ப நாள் மழை இல்லாமல் இந்த பூமி ரொம்ப காய்ந்து போய் ஒரு நாள் மழை பெய்யும் போது அந்த நிலத்தில் இருந்து ஒரு நல்ல வாசனை வரும். அதே போல அழகு சாதனங்களில் இருந்து வருகிற வாசனை, அது பவுடராக இருக்கலாம், சோப்பாக இருக்கலாம், அதிலிருந்து ஒரு வாசனை வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் வாழ்வின் கடைசி நாட்களிலே 3 விதமான வாசனைகளை எதிர்கொண்டார். 3 விதமான வாசனைகளை எதிர்கொண்டார். அவருடைய வாழ்வின் கடைசி கட்டம் நெருங்கும் போது 3 விதமான வாசனையை அவர் எதிர்கொண்டார். அதிலே ஒரு வாசனை மட்டும் அவருக்கு தாம் சுகந்த வாசனையான பலி என்பதை நினைவுபடுத்தியது. அவர் மரித்து போவதற்கு ஏறக்குறைய 1 மாதம் இருக்கலாம். அந்த 1 மாதத்திலே அவர் 3 விதமான வாசனைகளை எதிர்கொண்டார். முதல் வாசனை சமையல் வாசனை. சமையல் வாசனை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இந்த சமையல் வாசனையை நாம் வாசிக்கின்றோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ
அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்பது அவருக்கு விருந்து கொடுத்ததை நினைவுபடுத்துகிறது. மார்த்தாள் சமைப்பதிலே ரொம்ப சிறப்பானவள். மார்த்தாளுடைய சமையல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவளது சமையலில் இருந்து நல்ல வாசனை வந்துவிடும். நம்முடைய அம்மாமாருக்கு எப்பொழுதும் ஒரு கவலை உண்டு, நான் எப்படி சமைத்தாலும் வாசனை வருவதில்லை. சிலர் சொல்வார்கள், சிலருடைய சமையலிலே அப்படி ஒரு வாசனை வந்துவிடும். வாசனை வந்துவிட்டால் அதன் பின் யாரையும் சும்மா அமர்ந்திருக்க விடாது, உடனே எழுந்து போய் சாப்பிட தூண்டும். பலருக்கும் சமையலை முடிக்கும் போதுதான் வாசனை வரும். சமையல் முடிஞ்சிட்டு வாசனை வருது, அம்மா பிரியாணி செய்து விட்டாள், அம்மா நாட்டு குழம்பு நாட்டு கோழி குழம்பு வைத்து விட்டாள், அப்படிதானே? சமையலை முடிக்கும் போது சிலருக்கு வாசனை வரும். பழைய காலத்திலே மண் சட்டியிலே அந்த சமையலுக்கு ஒரு பெரிய வாசனை தான், பெரிய வாசனை வரும். அப்ப நான் சொன்னது போல பலருக்கும் சமையல் முடிக்கும் போதுதான் வாசனை வரும். ஆனால் மார்த்தாளின் சமையல் இருக்கிறதே இடையிலேயே வாசனை வந்துவிட்டது, இடையிலேயே வாசனை வந்துவிட்டது. அப்படிதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் அவள் சமையல் பண்ணுகின்றாள். தன் சமையலின் இடையிலே வந்த வாசனையை மார்த்தாளே முகருகிறாள். என்ன வாசனை? ஆனால் இந்த வாசனைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே எழுந்து வந்து விடுவார் என்று மார்த்தாள் எதிர்பார்த்தாள். அதான் அவளுடைய எதிர்பார்ப்பு. இந்த வாசனைக்கு அவர் கண்டிப்பாக எழுந்து வந்து விடுவார். ஆனால் அவரோ எழும்பவே இல்லை. அதனாலே அவளே நேரடியாக அங்கே வருகிறாள். அவளே நேரடியாக இயேசுவினிடத்திலே வருகிறாள். அங்கே வரும்போது அவள் என்ன பார்க்கிறாள்? அவரது பாதத்தருகே மரியாள் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவள்தான் அவர் எழும்பி வர தடை என்று எண்ணினவளாக அவளை குறித்து அவரிடத்திலே புகார் கூறுகிறாள். அவளை குறித்து அவரிடத்திலே புகார் கூறுகிறார். வசனம் அழகாக இருக்கிறது. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாள், ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். சமையலுக்கு பற்பல பொருட்களை பயன்படுத்துவதை போல இந்த மார்த்தாள் பயன்படாத பற்பல பொருட்களால் கவலைப்படுவதை ஆண்டவர் காண்கின்றார். ஆகவே அவர் சொல்லுகிறார் மார்த்தாள் இடத்திலே, மார்த்தாளே, பற்பல வேலைகளை செய்வதிலே நீ கவலைப்படுகிறார், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். அவளுடைய அந்த கவலை, அவளின் அந்த கவலை பிறரையும் உணவையும் வாசனையோடு உண்ண முடியாதபடி செய்து விடுகிறது. அவளுடைய கவலையினாலே பிறரையும் உணவை வாசனையோடு சாப்பிட முடியாமல் அதை செய்துவிடும் என்பதை மார்த்தாள் புரியவில்லை. அந்த வீட்டுல அதான் நடந்து கொண்டே இருந்தது. அந்த வீட்டுல அதான் நடந்து கொண்டே இருந்தது. எப்பொழுதும் மார்த்தாள் நன்றாக சமைத்து விடுவாள், வாசனை வந்துவிடும். ஆனால் அது பல சமயத்தில் இப்படி சண்டையிலே தான் அது முடிந்துவிடும். காரணம் அவளின் அந்த கவலைகள் பிறரையும் உணவை வாசனையோடு சாப்பிட முடியாமல் செய்துவிடும். அதை தான் ஆண்டவர் மார்த்தாளுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் மார்த்தாளின் உணவு வாசனையை அவர் முகரவே இல்லை. அவர் முகரவே இல்லை. அது மார்த்தாளுக்கே ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என்ன, இந்த ஊரே என்னுடைய சமையல் வாசனையை கண்டு முகரும், ஆனால் இவர் முகரவில்லையே, இவரை அது கவரவில்லையே. அவருடைய மனதிலே சமையலின் வாசனையை விட அவர் சமைத்து தருகிற கடவுளின் வார்த்தை உள்ளத்திற்குள் செல்லும் வாசனை உடையவை. அதை மார்த்தாள் புரிந்து கொள்ளவில்லை, மரியாள் புரிந்து கொண்டிருந்தார். மரியாள் அந்த வாசனையை பெரிதாக உணர்ந்து கொண்டாள். ஆகவே சமையலின் வாசனை அவளையும் கவரவில்லை. அவள் ஆண்டவருடைய பாதத்தை விட்டு எழும்பவே இல்லை.
நமக்கும் இதுதான் கற்றுத்தரப்படுகிறது. சமையல் பொருட்கள் தரும் வாசனையை விட சுவிசேஷ பொருட்கள் தரும் வாசனை என்றும் நம்முடைய மனதிலே நிலைத்து நிற்கும். சமையல் பொருட்கள் தருகிற வாசனையை விட சுவிசேஷ பொருட்கள் தருகிற வாசனையை முகர்ந்து கொள்ளுகின்ற வகையிலே நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். இதைதான் கிறிஸ்து மார்த்தாள் இடத்திலே சொல்லுகிறாள். மார்த்தாளே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ சமையலில் இருந்து வருகிற அதையேதான் நீ நல்ல பங்காக நினைக்கிறாய். ஆனால் இந்த மரியாள் இருக்கிறாளே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறாள். மரியாள் தன் உள்ளத்தை சமைக்க கொடுத்து நல்ல வாசனையை ஏற்படுத்தினதை மார்த்தாளின் சமையல் வாசனையை விட கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொண்டார். அதான் மிக மிக முக்கியம். நம்மிடம் கர்த்தர் எதிர்பார்ப்பதும் அதுதான், நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அதுதான், அவர் செய்ததும் அதுதான். எபேசியர் 5:2 பாருங்கள், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தது போல, சமைக்க ஒப்பு கொடுத்தது போல, வாசனை வருவதற்கு ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அப்படி ஒப்பு கொடுங்கள். ஆகவே அவர் தன்னுடைய வாழ்வின் கடைசி பகுதியிலே அவர் சந்தித்த சமையல் வாசனை அவரை கவரவில்லை. அவர் அதன் வழியாக கொடுத்த ஒரு போதனை சமையல் பொருட்களை விட சுவிசேஷ பொருட்கள் தருகிற வாசனை, அது ரொம்ப ரொம்ப பிரதானமானது. இரண்டாவது அவர் சந்தித்த வாசனை மரண வாசனை. மரண வாசனை யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். நாம் எல்லாரும் நம்மை அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்வதுண்டு. நம்ம எல்லாரும் அந்த நினைப்பு நமக்கு உண்டு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி. நாம் அவ்வப்போது செய்கிற செயல்களும் அவற்றின் விளைவுகளும் நன்றாக இருந்துவிட்டால் பிறர் நம்மை புத்திசாலி என்று பாராட்டுவார்கள். ஆனால் திருமறை நம்ம எல்லாரையும் ஒரு விஷயத்திலே முட்டாள் என்று சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்திலே முட்டாள்கள் தான். அது என்ன விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாரும் நம்முடைய மரண நாள் எது என்று தெரியாத முட்டாள்கள். மரண நாள் எது என்று தெரியாத முட்டாள்கள் தான் நாம். எல்லாவற்றிற்கும் வாசனை உண்டு, மரணத்திற்கும் வாசனை உண்டு. மரணத்திற்கும் வாசனை உண்டு. அது சிலருக்கு நோய்களிலே தெரியும். ஒரு நோய் வந்து விடும்போது அந்த நோயிலிருந்து வருகிற வாசனை டாக்டர்ஸுக்கு தெரியும். இந்த வாசனை நல்ல வாசனை அல்ல, இது ரொம்ப நாள் போகாத வாசனை. அப்படிதானே? இது ரொம்ப நாள் போகாது. இதிலிருந்து வருவது மரண வாசனை என்று தெரியும். ரொம்ப அனுபவப்பட்டவர்களுக்கு அந்த வாசனையை முகரும் போது இது மரண வாசனை என்று தெரியும். சிலருக்கு அதுவும் தெரியாது. இந்த லாசருவுக்கு வியாதி வந்து மரண வாசனை ஏற்பட்டு விடுகிறது. லாசருக்கு வந்த வியாதி பயங்கரமான ஒரு வியாதி. அது வந்து அவனுக்கு மரண வாசனை ஏற்பட்டு விட்டது. அந்த மரண வாசனை ஏற்பட்டதும் மார்த்தாளும் மரியாளும் ஆட்கள் மூலமாக ஆண்டவருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்யவில்லை? உடனே வரவில்லை. மரணத்தின் வாசனையை லாசருவின் வியாதியிலேயே அனுபவித்தவர்கள் அவன் மரித்த உடனே அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். அவ்வளவு வாட, அவ்வளவு வாட. கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாட்கள் கடந்த பின் இயேசு கிறிஸ்து வந்த போது கல்லறையை திறக்க சொன்ன போது மார்த்தாள் என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவரை, வாடை அடிக்குமே, ஏற்கனவே நாங்கள் வாடையை அனுபவித்து விட்டோம், ஏற்கனவே நாங்கள் வாடை. அதை சொல்லவில்லை, ஏற்கனவே அந்த மரண வாசனை அனுபவித்தபடினாலே இப்ப மரித்தும் போன பிறகு இப்ப ரொம்ப வாடை அடிக்குமே.
கல்லறையிலே வைக்கப்பட்டு ரொம்ப வாடை அடிக்குமே. லாசருவுக்கு ஏற்பட்டது செப்சிஸ் என்கிற ஒரு பாதிப்பு. செப்சிஸ் இது என்ன என்றால், நம்முடைய உடம்பிலே ஏதேனும் ஒரு பகுதியிலே ஏற்படும் தொற்று நோய்க்கு உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் அதிகமாக எதிர்வினையாற்றி அதனால் உடலில் இருந்து நச்சு பொருட்களை வெளியிட்டு உறுப்புகளை சேதப்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைத்து மரணத்தை ஏற்படுத்திவிடும். பயங்கரமான ஒரு நோய். கட்டுப்பாடு இல்லாமல் இந்த பாக்டீரியா, வைரஸ் போன்றவையெல்லாம் இரத்தத்திலே கலந்து விடுவதனாலே ஏற்படுகிற ஒரு நோய் இந்த செப்சிஸ். இது வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், மோசமான வாசனை ஏற்படுத்தும். மார்த்தாள் அந்த மரண வாடையை நினைத்து கல்லறையை திறக்க தடை போட்டாள். ஆனால் லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணி மரண வாசனையையே ஆண்டவர் அகற்றி போட்டார். அதிலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தம் மரண நாளை குறித்து அறிந்த ஒரே புத்திசாலியும் ஒரே சர்வஞானியுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மரணத்தின் மரண வாசனையோடு நிற்கிறார். தன் மரணத்தின் மரண வாசனையோடு நிற்கிறார். லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். இனி தான் மரிக்க போகிறோம் அவருக்கு தெரியும். ஆனாலும் லாசருவின் மரண வாடையை அடியோடு அவர் மாற்றி போட்டார். தம் வாழ்வின் கடைசி நாட்களிலே அவர் சந்தித்த ஒரு வாசனை மரண வாசனை. அடுத்த வாசனை என்ன? தைல வாசனை. தைல வாசனை. யோவான் 12:3, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. மரியாளின் தைலம் வீடு முழுவதையும் நிரப்பிவிட்டது. மரியாள் வைத்திருந்த தைலத்தை ஒரு துளி விட்டால் போதும். ஒரு துளி விட்டாலே வீடு முழுவதும் நிறைந்துவிடும். ஆனால் அவளோ அந்த தைலத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டாள். முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டாள். இந்த தைலம் அது ஊற்றி வைக்கப்பட்ட புட்டியில் இருந்து திறக்கப்படாத தைலம். அந்த பாட்டில் ஊற்றி மூடி வைத்ததுதான். மரியாள் ஒரு தடவை கூட அது திறந்து பார்த்ததே இல்லை. ஆகவே அதற்குள்ளே காற்றோ அசுத்த துகள்களோ போகாதபடி அந்த தைலம் களங்கமற்றதாக இருந்தது. அந்த தைலம் அவ்வளவு களங்கமற்றதாக இருந்தது. திறக்கப்படாத தைலம். மரியாளுடைய சுபாவம் என்ன? எப்பொழுதும் அவர் பாதத்தருகே அமர்ந்திருப்பவள். ஆகவே அவரது பாதத்திற்கு அந்த தைலத்தை ஊற்றுகிறாள். இது எவ்வளவு அளவுள்ளது என்பதை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது? இது ஒரு ராத்தல், அதாவது ஆங்கிலத்திலே ஒரு பவுண்ட். ஒரு பவுண்ட். ஒரு பவுண்ட் என்றால் எவ்வளவு இருக்கும் என்றால் 326 மில்லி. 326 மில்லி லிட்டர். இதிலே 11 to 12 அவுன்ஸ்கள் இருக்கும். சின்ன பாட்டில் தான். இதன் மதிப்பு 300 தெனாரி. 300 தெனாரி. அங்கே நாணயத்தை தெனாரி என்று சொல்வார்கள். அரசாங்க நாணயம் தெனாரி, யூத நாணயம் ஷேக்கல். 300 தெனாரி, அதாவது ஒரு தொழிலாளியின் ஒரு வருட உழைப்பு பணம். ஒரு தொழிலாளி நாள் முழுவதும் உழைத்தான் என்றால் அவனுக்கு கிடைக்கிற ஒரு பணம் 300 பணம். 300 தெனாரி. மரியாள் இந்த தைலம் அவரது தலையில் ஊற்றுவதற்கு போதுமானதாக இராது என பாதத்தில் ஊற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் மரியாளுடைய தாழ்மையை தான் நாம் இதிலே பார்க்க வேண்டும். தான் செய்கிற விலை உயர்ந்த எந்த செயலும் அவரது தலைவரை கொண்டு செல்ல தகுதியானதல்ல. இது அவரது பாதத்திற்கே என்று மரியாள் சமர்ப்பணம் செய்கிறாள். நான் செய்கிற செயல் இருக்கிறதே, அது அவருடைய தலை வரைக்கும் கொண்டு போவதற்கு தகுதியானதல்ல. அவருடைய பாதத்திற்கு இதை சமர்ப்பிக்கிறேன் என்று சமர்ப்பணம் செய்கிறார். மரியாளின் செயலையும் வாசனையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து என்ன சொல்லுகிறார்? யூதாசினிடத்திலே சொல்லுகிறார், இவளை விட்டுவிடு,
என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். அதாவது தன் உடம்பில் மரணத்திற்கு பிறகு பூச வேண்டிய தைலத்தை முன்னமே பூசி அவள் சிறப்பை பெற்றுக் கொண்டாள். பல பெண்கள் அவருடைய மரணத்துக்கு பிறகு தைலம் பூச கொண்டு போனார்கள். யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. விடுதானே, யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. கொண்டு போனவர்கள் அவரை காண முடியாமல் உயிர்த்தெழுந்ததை பார்த்து திரும்ப வந்து விட்டார்கள். மரியாளுக்கு மட்டும் அந்த சிறப்பு கிடைத்தது. மரியாளுக்கு மட்டும் அந்த சிறப்பு கிடைத்தது. மரியாள் தன் தைலத்தை குறித்து பெருமை கொள்ளவில்லை. அப்பெருமையே கொள்ளல. தன் குடும்பத்திலே எல்லாரும் அவருக்கு சமர்ப்பித்த வாசனையை விட தன் வாசனை உயர்ந்தது என அவள் பெருமை கொள்ளவில்லை. அவள் அப்படி நினைத்திருந்தாள் தலையில ஊற்றி இருப்பாள். இது தலைக்குதான், நான் எந்த விதத்திலே குறைந்தவள், நான் தான் பெரியவள் என்று அவள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. தன் தைலம் அவரது கால்களில் ஊற்றுவதற்கும் தகுதியானதல்ல என்று எண்ணினாள். அதான் அவள். நம்ம பல சமயம் நான் உட்பட நம்ம செய்கிற செயல்களை எல்லாம் நாம் மெச்சிக் கொள்வதுண்டு. நான் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி பாடிவிட்டேன், அப்படி செய்து விட்டேன், இப்படி செய்து விட்டேன். ஆனால் எப்பொழுதும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டிய ஒரு காரியம், நான் செய்ததெல்லாம் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்பதற்கு ஏதுவானது, அவருடைய கால் தூசிக்கு சமம் என்று நாம் எண்ண வேண்டும். நம்முடைய செயல்களை விலை மதிப்பு உள்ளதாக எண்ணுகிறோமா? என்னை விட்ட ஆளே கிடையாது, நான் தான் எல்லாம், நான் தான் இதையெல்லாம் நடத்தி கொண்டு போறேன். அந்த எண்ணம் மரியாளுக்கு இல்லை. நான் கொடுக்கிறதாம் பெஸ்ட் என்று அவள் எண்ணவே இல்லை. அவள் ரொம்ப தாழ்மையாக, இது விலை உயர்ந்த தைலம், ஆனால் இது அவருடைய கால் தூசிக்கு சமம். மரியாளின் தாழ்மை அவரை கவர்ந்தது. தாழ்மை அவரை கவர்ந்தது. அவர் அந்த வாய்ப்பை வேற யாருக்கும் கொடுக்கல. என் உடம்புல தைலம் பூசதுக்கு இவளுக்குத்தான் தகுதி என்று அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த மாலை வேளையிலே ஒரே குடும்பத்திலே 3 பேர் 3 விதமான வாசனை அவருக்கு கொடுத்தார்கள். மார்த்தாளின் சமையல் வாசனை, லாசருவின் மரண வாசனை, உயிரோடு எழுந்த ஜீவ வாசனை, மரியாளின் தைல வாசனை. மரியாளின் தைல வாசனையை தம் உலக பணிக்கான வாசனையாக கர்த்தர் முகர்ந்தார். தம்மை உலக மக்களுக்காக ஒப்பு கொடுப்பதின் அடையாளமாக அதையே அவர் அடையாளமாக்கினார். ஆகவே இந்த மாலை வேளையிலே நம்ம எதை அவருக்கு கொடுக்கிறோம்? எந்த பெருமையுமே இருக்கக்கூடாது. பெருமை அவரை விட்டு நம்மை பிரித்துவிடும். தாழ்மை, எனக்கு உம்முடைய பாதம் மட்டும் தான் வேண்டும். நம்மெல்லாம் பல சமயம் அவருடைய முகத்தை பார்க்க விரும்புகின்றவர்கள். ஆனால் மரியாள் இருக்கிறாளே, அவளை குறித்து வரலாறு என்ன எழுதுகிறது? அந்த பாதத்தையே பார்த்து கொண்டிருப்பாளாம். அந்த பாதத்தையே பார்த்து கொண்டிருப்பாள். உம்ம முகத்தை பார்க்கறதுக்கு கூட எனக்கு அவ்வளவு தகுதி கிடையாது ஆண்டவரே, நான் அவ்வளவு சிறப்பானவள் அல்ல. மரியாளை பற்றி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அதனால் தான் வந்தது. அவளுடைய தாழ்மையை மனிதர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் தெரியுமா? இந்த பெண்ணுக்கு அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு துணிவில்லை, அதனால இவள் பெரிய பாவி. அப்படிதானே? நமக்கு அந்த வரலாறு தெரியாது, எழுதப்பட்டிருக்கிறது. அவளை பாவியாக நினைத்தார்கள். எப்படி நினைத்தால் என்ன? எனக்கும் அவருக்கும் தானே இது தெரியும் என்று அவள் ரொம்ப தாழ்மையுடன், தனக்கு கெட்ட பேர் வந்தாலுமே ஒரு போதும் அவள் அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், நிமிர்ந்து, இந்த மக்கள் எல்லாம் இப்படி சொல்லுகிறார்களே, நான் நிமிர்ந்து நிற்க வேண்டும், அவளுடைய எண்ணவே இல்லை. கடைசி வரை பாவி என்றே சொல்லட்டும், பாதத்தை தானே பார்த்துட்டு இருக்கா, பாவி என்றே சொல்லட்டும், நான் அவருடைய பாதத்தை தொடுவதற்கும் பாதத்தை பார்ப்பதற்கும் தான் அருகதை உள்ளவள். அந்த தாழ்மை நமக்கும் வரட்டும். இந்த பரிசுத்த வாரத்திலே அதை நாம் கற்றுக்கொள்வோம்.